அடுத்த நாமம் சுதா மதுரிமா மஞ்சு பாஷணாய நமோ நமஹா அப்படிங்கிறது. இதோட பொருள் சுதா அப்படின்னா அமிர்தத்துக்கு பேர் சுதா. மதுரம் அப்படின்னா ஸ்வீட்டு. அமுதம்னு சொன்னாலே போகிறோம், இல்லை ஸ்வீட்டுன்னு சொன்னாலும் போகிறோம். இங்கே ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்கு. அமுதம் போன்ற இனிப்பு அப்படின்னு அர்த்தம். அமிர்தம் மாதிரி ஸ்வீட்டாக என்ன இருக்குது இவர்கிட்ட அப்படின்னர். பாஷணாய நமோ நமஹா. பாஷம் அப்படின்னா பேசுறது. பெரியவர் பேசுறது, வாயை திறந்து பேசினா எப்படி இருக்குது அப்படின்னர். அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்குது. ஏன் சுதாவும் போட்டது மாதுரியமும் போட்டது அப்படின்னா, ஸ்வீட்டாக இருக்கிறதோடு மட்டும் இல்லை, அமுதம் மாதிரி நல்லது செய்யக்கூடியதாக இருக்கிறது. சாஸ்திரங்களில் நமக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறது, பிரியம் ஹிதம் அப்படின்னு. பிரியம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹிதம் அப்படின்னா நல்லது. இதுலேருந்தே தெரிகிறது நமக்கு பிடிச்சது எல்லாம் நமக்கு நல்லது செய்யும்னு கேரண்டி கிடையாது. அல்வா பிடிச்சிருக்கு, ஜிலேபி பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஜிலேபின்னா உயிர் சார் அப்படிங்கிறார். ஆனால் எவ்வளவு பிடிச்சிருக்கோ எவ்வளவு சாப்பிட்றாரோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னர், சர்க்கரையே பார்க்கக்கூடாது, 480 770 அப்படின்னு சுகர் ஏறிடுது. இப்போ என்ன ஆச்சு, பிடிச்ச ஸ்வீட்டு இப்போ என்ன ஆகிடுது, இவருக்கே வினையாக போயிடுது. கல்யாணம் பண்ணிட்டப்புறம் ஃபீல் பண்ணுறார், ரொம்ப லைஃப்பில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு, நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எப்போ? 70 வயசுக்கு. சரி, ஆனால் இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதே அப்படியா இருந்தது. இந்த வேலைக்கு அந்த ட்ரெஸ்ஸு, இந்த வேலைக்கு அந்த ட்ரெஸ்ஸு, எவ்வளவு ஆசாசியாக இவர் சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ அது அவ்வளோ பிடிச்சதாக இருந்தது. இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னார், அது பிடிக்காத போகிறது. இப்படி லைஃப்பில் எடுத்துட்டேன்னா நமக்கு பிடிச்சது அப்படின்னு எதெல்லாம் நமக்கு ஒரு மோகத்தில் போய் விழுந்து அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குமோ, ஆசை வைக்கிறோமோ, அதுவே நமக்கு ஒரு காலத்தில் வேண்டாத விஷயமாக போகிறது. இதுதான் பிரியத்தோட ஒரு பெரிய ட்ராபேக். அதனால் நமக்கு பிடிச்சது அப்படின்னா இன்றைக்கி பிடிக்கும், நாளைக்கே இது பிடிக்குமா தெரியாது. நேற்றுக்கு பிடிக்காத இருந்திருக்கும், இன்றைக்கி பிடிக்கலாம். இப்படி இந்த பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிறது மாறி 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 ஒரு நிலையில்லாத போயிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னர், நம்மளோட நிம்மதி குலையிறது தான் மிச்சம். ஆனால் ஹிதம் அப்படின்னா நல்லது அப்படின்னு அர்த்தம், நன்மை செய்யக்கூடியது. அப்போது இந்த ஹிதம் அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டாக நல்லது தான் செய்யும். இதுலேருந்தே தெரியறது, நல்லது செய்கிறதா இருந்தால் கூட நமக்கு பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு தெரியறது. ஏன்னா இப்போது பிடிச்சது நல்லதுன்னு ரெண்டு பிரிச்சத்துலேருந்தே தெரியறது. நமக்கு பிடிச்சதெல்லாம் நல்லது செய்யணுங்கிற கேரண்டி இல்லைங்கிறாப்புல, நமக்கு நல்லது செய்கிறதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கணுங்கிற கேரண்டியும் கிடையாது, தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மருந்து சாப்பிடு அப்படின்னா பிடிக்க மாட்டேங்கிறது, கசக்கிறது. மருந்து பிடிக்கல, என்ன பண்ணுறது, மருந்து பிடிக்கல, ஆனால் சாப்பிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு, ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காரு. காரணம், உனக்கு பிடிக்கலைன்னாலும் நல்லது செய்ய போகிறது யாது, உன்னோட வியாதியை போக போகிறது. அதனால் நீ அதை பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இல்லை, உனக்கு நல்லது செய்யக்கூடியதை நீ ஏற்றுன்னு தான் ஆகணும். அப்போது இந்த நல்லது செய்கிறது எதுவும்னு இல்லை, சிலது நமக்கு பிடிக்காதையும் இருக்கலாம். ஆனால் அப்போ நமக்கு இந்த பிடிச்சது பிடிக்கலைங்கிற விருப்பு வெறுப்பை விட்டு அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் டெஃபினட்டாக நமக்கு அது நல்லது தான் செய்யும். இதே போல் அந்த சைடில் நமக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலும் அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அதை விட்டு கொடுத்தோம் அப்படின்னால் டெஃபினட்டாக கஷ்டத்துலேருந்து தப்பிக்கலாம்.
நமக்கு நல்லது செய்யக்கூடியத ஏற்றுட்டோம்னா நமக்கு நன்மையை அடையிறோம். நமக்கு பிடிச்சதுலேருந்து நாம் விலகினோம்னா நமக்கு கெடுதல்லேருந்து நாம் தப்பிச்சுக்கிறோம். அதனால் பிடிச்சது பிரியத்தை விட ஹிதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதைத்தான் சாஸ்திரம் திருப்பி திருப்பி வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னர். ஆனால் ஆவரேஜாக ஹியூமன் பீயிங்ஸ் அத்தனை பேருமே எதில் போய் நாம் விழுறோம் அப்படின்னர், இந்த பிடிச்சதுங்கிறதுல தான் விழுவோம். நமக்கு நல்லது அப்படிங்கிறதே அதை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக இருக்குது. ஆனால் பெரியவர் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னர், மதுரமாகவும் இருக்குது, நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்குது, நமக்கு பிடிச்சாப்புலையும் இருக்குது. அட் த சேம் டைம் சுதா அப்படின்னு அமுதம் மாதிரி அமிர்தம் மாதிரி நல்லது செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அதுதான் முக்கியம். இப்படி ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னர். நமக்கு பிரியமானதாகவும் இருக்கணும், ஹிதமானதாகவும் இருக்கணும், நமக்கு பிடித்ததாகவும் இருக்கணும், நமக்கு நல்லது செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் ஒரு இடம் இருக்குமா, ஒரு பொருள் இருக்குமான்னர். அதுதான் இவரோட பேச்சு. இவர் பேசுறது கேட்கறதுக்கும் இனிமையாக இருக்குது. அட் த சேம் டைம் கேட்கறது அப்படின்னா இந்த ரெண்டு அர்த்தத்தில் என்ன, ஒன்று காதால் கேட்கறது, ஹியர் அப்படின்னு சொல்லுமே, அது அந்த கேட்கறதுக்கும் இனிமையாக இருக்குது. இன்னொரு கேட்டாக்க ஹிதமாகவும் இருக்குது. அதாவது அந்த சொல்கிறபடி நடந்தோம் என்றால், நான் சொல்கிறத கேளு அப்படின்னா இங்கே என்ன, அதை ஃபாலோ பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இவர் பேசுறது காதுக்கும் இனிமையாக இருக்குது, அந்த வழியில் நடந்தோம் அப்படின்னால் நமக்கு நன்மையாகவும் இருக்குது. அதனால்தான் சுதா மதுரிமா மஞ்சு பாஷணாய நமோ நமஹ அப்படின்னு நமக்கு இதுலேயும் முதல்ல மதுரத்தை போடலை, சுதாவை போட்டு அப்புறம் மதுரத்தை போட்டிருக்கு. அதனால் இதுலேருந்தே தெரியுது ப்ரையாரிட்டி எதுக்குன்னர், நமக்கு நல்லது செய்யறதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் செகண்டரி தான் ஸ்வீட்டு, நமக்கு பிடிச்சது. இப்படி நமக்கு பிடிச்சாப்பறையும் பேசுகிறார், நமக்கு நல்லது சொல்கிறதையும் நல்லது செய்யறதையும் பேசுகிறார் அப்படின்னு தெரியுது. இதுக்கு உதாரணம் வேணும்னா அவரோட தெய்வத்தின் குரல் 7 வால்யூமில் படித்து பார்த்தேன்னா தெரியும். இனிமேல் ஒரு விஷயத்தை இவ்வளவு கிளியராக இவ்வளவு ஹிதமாக யாராலையும் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னால் நமக்கு நன்மை தான் அப்படிங்கிறதுக்கு காலங்காலத்தால் பெரியவர் உட்காந்து தரிசனம் கொடுத்துருக்கார். ஒரு வயசான கிழவர் வந்தார். கிழவர் வரவர் ரெகுலராக மடத்துக்கு வரவர், பெரியவாள்கிட்ட ரொம்ப பரிச்சயம் உள்ளவர். வந்தவர் பெரியவாளை நமஸ்காரம் மட்டும் உடனேஸ்வரன், எனக்கு உடனே சன்னியாசம் கொடுக்கணும், பெரியவர் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு. பெரியவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆள் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு இப்படியா படப்படான்னு வந்து கேட்பா? சாந்தமாக அமைதியாக ஒரு எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அப்படி இல்லாத இவர் வரத்தையே பார்த்தாலே படப்படன்னு ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்காருன்னு தெரியுது. அப்படி டென்ஷனாக இருக்க வந்து கேட்குறார், எனக்கு சன்னியாசம் கொடுக்கணும், உடனே ஏற்பாடு பண்ணும். பெரியவர் உடனே பார்த்தார். முதல்ல உட்காரு அப்படின்னு உட்காந்துட்டு, இப்போ இவ்வளவு காலங்காலத்தால் உனக்கு சன்னியாசம் இன்றைக்கி கொடுக்கறதுக்குள்ளே என்ன அவசரம்? அல்ல எனக்கு முதல்ல சன்னியாசத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னா. சன்னியாசத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்? எல்லாத்தையும் விடுறது தானே சன்னியாசம். ஏதானும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வேணால் இனிமேல் சத்திரத்தை பார்க்கணும், கேட்ரிங் பார்க்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் பண்ணணும். எல்லாத்தையும் உதறதுக்கு சம்சாரத்துக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு தான் இத்தனை ஏற்பாடு பண்ணுமே வழியே, வெளியில் வரத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்? ஒன்றும் வேண்டாம். அதோடு இல்லை, மடத்தில் வேறு இன்னொன்று சன்னியாசம் என்ன இன்னும் காவி வேணும், தண்டம் வேணும், எல்லாம் வேணும், ரெடியாக தான் இருக்குது எல்லாம். உட்காந்து வச்சுட்டு உனக்கு சன்னியாசம் தரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் நீ எதுக்கு இப்படி சன்னியாசம் வாங்கிக்கிற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நீ என்ன ஏதான வேதாந்தா லெக்சருக்கு போனியா, இல்லை பகவத்கீதை கிளாஸுக்கு போனியா, இப்படி ஏதான சத்சங்கத்தில் ஈடுபட்டு திடீர்னு உனக்கு வேதாந்த ஞானம்லாம் வந்துடுத்தா போரும் இந்த மாய வாழ்க்கை அப்படின்னு தெளிவு ஏற்பட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறியா, இல்லை வேறு ஏதான காரணமா? நீ சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு ரீசன் என்ன, காரணம் என்ன, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு. அவர் உடனே பொறிஞ்சு தள்ளினர். இந்த என்ன பொண்டாட்டி பிள்ளை குழந்தைகள் வீடு வாசல் இல்லை நன்றி கேட்ட ஜனங்களாக இருக்குது, அதனால் இதுகளோடு இருக்கிறதுக்கு விட்டுட்டு வந்துடலாம் சன்னியாசம் அப்படின்னு. இப்படி இவர் ஆரம்பித்தோடனே கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதா, இதுலேருந்தே தெரிஞ்சது ஏதோ வீட்டில் தகராறுன்னு. பெரியவற்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் கொஞ்சம்
அஷடா போனோன்னா அவர் முழு அஷடா நடிப்பார். உடனே ஐயோ அப்படியா சொல்ற, நான் என்னமோ எல்லாரும் நல்லவான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையெல்லாம் கூட என்கிட்ட பக்தி தான் இருக்குது, எல்லாரும் அடிக்கடி மடத்துக்கு தான் வரா, பார்த்தா அப்படி தெரியலையே, அப்படின்னா உன்னை வீட்டில் படுத்துறா அப்படின்னு. நீ வீட்டை விட்டு ஓடி வந்து சன்னியாசம் வாங்கிக்கிற அளவுக்கு அவள்லாம் உன்னை என்ன கொடுமைப்படுத்துறா. உடனே இவர் இன்னும் கோபம் வந்து விட்டோம். போரும் இங்கே மடத்தில் வரத்தே பெரியவாதற்கு தான் எல்லாரும் ஆடுவா, எல்லாம் மடிசாரம் மஞ்சள் கஜமும் இங்கே பார்த்தா தான் மக்களமாக இருக்கும், வீட்டில் வந்து பார்த்தான்னா தெரியும் அப்படின்னு. அப்படியா, நான் என்னமோ இங்கே வரத்தை பார்த்துட்டு நான் நல்லவான்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்படியா வீட்டில் அப்படி இருக்காளா, என்ன பண்ணா உன்ன அதை சொல்லு முதல்ல அப்படின்னு. நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ஒன்றும் வேலை இல்லை, அதனால் சீக்கிரம் தூங்கி போயிடுறேன், ராத்திரி நல்லது தானே தூங்க. சீக்கிரம் தூங்கிறதுனால கார்த்தால் முழிப்பு கொடுத்துடுறது, வெடிகாலத்தால் ஏந்துடுறேன். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கெல்லாம் முழிப்பு கொடுத்துடும், ஏந்துருக்கிறேன். சரி நல்லது தானே, 4 மணிக்கு ஏந்துருக்கணும். ஏந்துன்னு காப்பின்னா பொண்டாட்டி கத்துறா. இந்த காலங்காலத்தால் 4 மணிக்கே ஏந்துன்னு இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி காப்பின்னு அலையாதீங்க. இப்போ என்ன ஆஃபீஸாக பழ போகிறது, காப்பி குடிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன், சும்மா தானே வீட்டில் இருக்கேள், எல்லாம் ரெடி ஆனோன்னே டேபிளுக்கு வரும், போய் ஹாலில் உட்காருங்கோ, சும்மா இங்கே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவோ கத்துறா. சொன்னார். இவர் பார்த்தார், ஒருத்தரையும் இதுக்கு தான் காப்பி குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, நீ ஆரம்பத்துலேருந்தே காப்பி குடிக்காத பழிந்தா கடைசியில் பொண்டாட்டிகிட்ட வச்சவன் அங்கே வேண்டாம். அப்படியா சொன்னா, அப்படி சொல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக பேசலாமா? அப்புறம் அப்படின்னு கதை என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது. அப்புறம் அப்படின்னு சரி இந்த காப்பி தான் கிடைக்கலேன்னு போய் ஹாலில் உட்காந்து பேப்பரை படிக்கலான்னு ஹிண்டு எடுத்தோன்னே புள்ள அங்கேருந்து ஓடி வரான். அப்பா இந்த பேப்பர் வந்தோன்னே நீங்கள் கையில் வச்சுன்னு எடுத்துன்னு விடாதீங்க, உங்களுக்கு என்ன இப்போ அவசரம், வீட்டில் தானே சும்மா தானே இருக்கேள், நான் தான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே பேப்பர் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும், அதனால் நாங்கள் அப்புறம் பாருங்க, முதல்ல பேப்பரை இங்கே கொடுத்துருங்க அப்படிங்க. காரணம், இந்த வயசானவா ரிட்டையர் ஆனவா கையில் பேப்பர் போய் எடுத்துன்னா அப்புறம் ஒருத்தருக்கும் கிடைக்காது. அதில் சில பேர் இருக்கா, வாசல்லையே அவன் போடுறதுக்குள்ளேயே போய் கையிலேருந்து வாங்கிப்பார், கேட்லேருந்து. என்னமோ வேறு நியூஸ் பேப்பரை பார்த்து நாட்டை உடனே திருத்துற போகிறாப்பில் அது என்ன போட்டிருக்க போகிறது, எடுத்த உடனே ரயில் கவர்ந்தது, பஸ்ஸு கவர்ந்தது, இதை பண்ணி இதான் போயிருக்க போகிறது. இன்னும் சில வயசானவாளுக்கெல்லாம் என்ன ஒரு குணம் அப்படின்னா, இந்த ஹிந்துவை வாங்கினோடனே முதல்ல எங்கே கை போகும்னர், ஆபிச்சுவரி காலத்துக்கு போகும். அவர் பாவம் ஏதோ சப்தாகம் நடக்கிறது, வெள்ளீஸ்வரன் கோவிலுக்கு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பார். இந்த ஆபிச்சுரியை பார்த்தோன்னே யாரோ கண்காணாத உறவுகாரம் மொத்தம் மண்டையை போட்டிருக்கான்னு நியூஸ் வந்திருக்கும், 10 நாள் திருட்டு வந்துடும். கண்ட பலன் என்ன அப்படின்னு, சத்சங்கத்துக்கு போக முடியாத, கோவிலுக்கு போகாத இருந்தது தான் மிச்சம். இந்த வயசானவாளுக்கு இது ஒரு பழக்கம். இது என்னமோ முதல்ல ஆபிச்சுரி காலத்தை பார்த்து யார் போனால் என்ன போகிறது, எப்படியும் ஃபோன் வரும், நியூஸ் வரப்போகிறது, என்னமோ பண்ண போகிறது, வேறு ஏதோ நல்ல நியூஸ் இருக்கான்னு பார்க்குறதோ, என்கேஜ்மெண்ட்ஸில் என்ன இருக்குது, எங்கே ராமாயணம் இருக்கா பாவது, அதை பார்க்குறதுக்கு தோணாது. இதெல்லாம் இந்த வயசான கோளாறு. பாவம் அவளை ரிட்டையர் ஆகி சும்மா உட்காந்துருக்கா, என்ன தான் பொழுது போகணும், எத்தையான பண்ணியானும் இல்லையோ, எப்படி தான் நாளை கடத்துறது, இப்போ தான் பொழுது விடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவள் கையில் பேப்பரை அடித்து தி ஹிந்துலேருந்து ஆரம்பித்து கடைசியில் பப்ளிஷ் வரைக்கும் கடைசி வரைக்கும் படித்து, அப்புறம் திருப்பி பின்பக்கத்துலேருந்து முன்பக்கம் வரைக்கும் படித்து, இவர் படித்ததோடு இல்லை, போகிறவா வர வாழ்ட்டெல்லாம் வம்பு வேற அடிச்சு, நீங்கள் என்ன தான் சொல்லுங்கோ, தோனி அந்த பாலை தொட்டிருக்கப்படாது என்னமோ இவரை கேட்டுன்னா தொடராப்பில் இது மாதிரிலாம் நடக்கிறது இல்லையா. அதனால புள்ள பார்த்தான், அப்பா கையில் பேப்பர் படுத்தினா லேசில் வர, அது இவனுக்கும் ஆஃபீஸ் போகணும், அதனால அவன் கத்துறான், அப்பா வந்தோடனே நீங்கள் பேப்பரை தொடாதீங்கோ, நீங்கள் என்ன சும்மா தானே இருக்கலாத்தில், அப்புறம் மொள்ள படிச்சுங்கோ அப்படின்னு அவன் பேப்பரை கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் போகிறான். சரி இப்போ காப்பி தான் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேன்னா, பேப்பர் தான் புள்ள படிக்க விட மாட்டேங்கிறான். சரி பொழுது போல் குளிக்கலான்ட்டு பாத்ரூமுக்கு போனால் உடனே என்ன பண்ணுறா, நாட்டு பொண்ணு ஓடி வந்துடுறா இங்கேருந்து. அப்பா நீங்கள் பாத்ரூமில் போய் காலங்காலத்தில் உள்ளுக்குள்ளே போய் கதவை சேர்த்துன்னு விடாதீங்க, உங்களுக்கு இப்போ என்ன அவசரம், ஆற்றுல தானே இருக்கள், மொள்ள குளித்து சாப்பிட்லாம், அவர் ஆஃபீஸ் போகணும், குழந்தைகளும் ஸ்கூல் போகணும், எனக்கு வேலை இருக்குது, நான் முதல்ல குளிக்கணும் அப்படின்னு அவள் துரத்துறா. இப்படி ஒரு காரியமானும் என் இஷ்டப்படி செய்ய முடியல. காப்பி கேட்டால் காப்பிக்கு இல்லை, பேப்பர் படிக்கலான்னா பேப்பருக்கு இல்லை, குளிக்க போகலான்னா குளிக்க முடியல, அங்கங்கே ஒவ்வொருத்தர் வந்து துரத்துறா, இவர் இஷ்டத்துக்கு வேலை செய்ய விட மாட்டேங்கிறா. இது செய்யாத விடாத்தோட இல்லை, எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்ன, நீ ரிட்டையர் ஆகி சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன இப்போ,
அவசரம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. இது வயசானவருக்கு ஒரு மாதிரி மனசு வருத்தமாக இருந்தது. அதுதான் பார்த்துக்கணும். அதாவது வயசானவாள்கிட்ட பேசுகிறதே எப்படி பேசணும் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு என்ன சும்மா தானே இருக்கள் சும்மா தானே இருக்கள் அப்படின்னு நம்ம விளையாட்டாக சொல்லலாம். ஆனால் அது அவளோட மனசை ஹர்ட் பண்ணலாம். இது இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. இதை பெரியவாள்கிட்ட சொன்னார். இப்படி எல்லாரும் ஒரே வார்த்தையாக சொல்கிறா, நீ சும்மா தானே உட்காந்துருக்க சும்மா தானே உட்காந்துருக்கன்னு கொண்டு கறிக்கிறா. இப்போ ஏற்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த பொண்டாட்டி இந்த புள்ள இந்த நாட்டு பொண்ணுக்கு தான் நானும் ஓடி 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 சம்பாதிச்சேன். வீட்டை கட்டினேன் வாசலை கட்டினேன் அத்தனையும் பண்ணினேன். நான் அப்படி சம்பாதிச்சது நான் பண்ணினதெல்லாம் அவளுக்கு உழைச்சதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ நான் சும்மா இருக்கிறது மட்டும் கண்ணில் உறுத்துறது. அதனால் எல்லாரும் என்னை கண்டு கறிக்கிறா. சும்மா இருக்க உனக்கு என்ன இப்போ அவசரம், சும்மா கடைன்னு என்ன கண்டம் பண்ணுறா, வெறுத்து ஒதுக்குறா. இப்படி நன்னி கட்ட இந்த ஜனங்களுக்காக நான் இவ்வளவு நாள் இவள்கிட்ட பிரியம் வச்சுன்னு இத்தனையெல்லாம் பண்ணினேன்னு எனக்கு இப்போ வெறுத்து போயிடுது. இப்போ தான் புரியுறது வேதாந்தம் சொன்னது. இதெல்லாம் நம்பாதே, மாய வாழ்வை நம்பாதே, மனமே நம்பாதே. சித்தர் பாடலில் சொல்கிறார், எதெல்லாம் நீ பிரமாதம்னு நினச்சிட்டு இருக்கியோ அதுதான்ப்பா உனக்கு வரப்போகிறது பின்னால் யமுனா. ஸோ அதை நம்பாத அப்படிங்கிறார். ஆனால் எப்போ தெரியுறதுன்னு நமக்கு அது வராதுக்கப்புறம் நம்மளை கை விட்டப்புறம் தானே இதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. அதனால் இந்த கிழவர் சொன்னார், எல்லாரும் என்னை இப்படியே சொல்கிறா, எனக்கு இது மனசு ரொம்ப நொந்து போகிறது. இப்போ ஏற்பட்ட ஜனங்களுக்கு நான் உழைச்சதெல்லாம் மறந்து வைத்து நான் இப்போ சும்மா உட்காந்துக்கிறது மட்டும் அவளுக்கு கண்ணை உறுத்துறது. அதனால் இனிமேல் இந்த வீடும் வேண்டாம், வேசனம் வேண்டாம், இந்த பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம். அதனால் நான் சன்னியாசம் வாங்கிக்கணும். இதெல்லாம் வேண்டான்னா வேறு என்ன பண்ண முடியும், மடத்துக்கு தான் வரலாம், சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னா. சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு ரீசன் ரொம்ப பலமாக இருக்குது. இவர் ஏதோ வேதாந்தம் படித்தேன், ஞானம் வந்துடுத்து, அது வந்துடுத்து, உபனிஷத் படித்தேன், கீதை படித்தேன், அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அனித்தியம்னு தோன்றுறது அப்படின்னு பக்குவப்பட்டு இவர் வரல. ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்திருக்கார். வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அவள் அடித்து விரட்டுற, அதனால் இவர் மடத்துக்கு வரேங்கிறார். இப்படி வரத்துக்கு பேர் சன்னியாசம் இல்லை. அப்போ என்ன ஆகிடும்னார், மடத்துக்கு வந்தாலும் இந்த கோபம் தீர்ந்தப்புறம் உடனே வீட்டு ஞாபகமே இருக்கும். இப்படி அவசரப்பட்டு சன்னியாசி ஆகிட்டுமே, அவள் என்ன பண்ணிருக்காளோ, காப்பி வச்சுன்னு அத்தின்னு பிள்ளை, இதெல்லாம் கண்டாத கவலை வரும். அதனால் பக்குவம் வராத ஒரு காரியத்தில் நாம் பிரவேசித்து பிரயோஜனம் இல்லை. இதை புரிஞ்சினர் பெரியவர். உடனே என்ன பண்ணார், அவர் ஏதோ கோபத்தில் கொட்டி தீர்த்தார். அவரை கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுட்டு அப்புறம் சொல்கிறார், சரி நான் சன்னியாசம் தரதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன், அதை வேணால் கொஞ்ச நாள் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு. இவருக்கு என்னன்னு சொல்கிறது, என்ன பெரியவாள்கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சால் பண்ணி பார்க்குறேன், பெரியவா என்ன பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னார். நீ கார்த்தால எத்தனை மணிக்கு ஏந்திருக்கிறேன்னு அப்படின்னார். 4 மணிக்கெலாம் ஏந்தினுடுவேன், முழிப்பு கொடுத்துரும் ஏந்தினுடுவேன் அப்படின்னு. நீ 4 மணிக்கு ஏந்திருக்கிறதே வீட்டில் வேறு யாரெல்லாம் ஏந்திருக்கிறா அப்படின்னு. இவர் சொன்ன, அதெல்லாம் எல்லாம் 6 மணிக்கு பால்காரன் வந்து பெல் அடித்தா தான் எழுந்திருக்கும், எல்லாம் தூங்கும் அப்படின்னு. அப்போ 4 மணிலேருந்து 6 மணி மட்டும் பாத்ரூம் காலியாக தானே இருக்குது அப்படின்னா. இவர் கிழவருக்கு புரியல, இப்போ எதுக்கு திடீர்னு இது கேள்வேன், நான் சொல்லி காலியாக தான் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணு, ஏந்தினோன்னு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுடே அப்படின்னா. நீ 6 மணிக்கு மேலே போனால் தானே நாட்டு பொண்ணு வந்து விரட்டுறா, இப்போ வராதேன்னு. அவள் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே நீ குளிச்சுட்டாக்க உன் வேலையும் ஆகிடும், அவளுக்கும் ஹெல்டப் ஆகாதோ இல்லையோ, குளிச்சுடேன் அப்படின்னார். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, பிராதஸ்நானம்னு ரொம்ப விசேஷம் இருக்குது, குளிக்கிறதே விசேஷம், அதுலேயும் வெடிகாரத்தால் குளித்தா ரொம்ப விசேஷம். அதுவும் எப்படி குளிக்கணும், நல்ல பச்சை தண்ணி எடுத்து விட்டுக்கணும், அப்போ தான் நர்வ் சிஸ்டம்லாம் ஜம்முன்னு இருக்கும். அதனால் பிராதஸ்நானம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு, நீ அதை பண்ணிட அப்படின்னு. இப்போது இந்த கிழவர் பெரியவாளை இறங்க பார்த்தார். இவர் எப்படி நம்மளோட வீக்னஸை இவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் பாரு. வெறுமனை ஒரு நன்னா இருக்கிறவனை பார்த்து, அப்பா காலங்காலத்தால் ஏந்துன்னு 4 மணிக்கு ஏந்துன்னு பிராதஸ்நானம் பண்ணால் எவனானு கேட்பணும், அதெல்லாம் வேறு வேலை இல்லை, அவர் மடத்தில் உட்காண்டே தேனன்னு சொல்லுவார் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போது இப்படி இவர் வழிக்கு கொண்டுறார். சரி, குளிச்சுட்டு என்ன பண்ணுறது, காப்பியே எப்படியும் 6 மணிக்கு தான் வரப்போகிறது, பால்காரம் வந்து தான். இது என்ன குளிச்சுட்டு வேறு விவித பட்டையை போட்டுன்னு உட்காந்துருக்கணுமா மடியா வேறு காப்பிக்கு, என்ன பண்ணுறது, 1.5 மணி நேரம் தள்ளி ஆகணும். உடனே பெரியவா சொன்னால்,
நீ பிராதஸ்நானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணு, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க, நல்ல குலத்தில் பிறந்திருக்க, உங்கள் அப்பா தாத்தாலாம் எவ்வளோ ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தால், உனக்கு ஏதோ உத்தியோகத்தில் இருந்தால் எல்லாம் பண்ண முடியல, அதனால் இருந்தாலும் நீ ஒன்றும் பண்ணலைன்னு சொல்ல, பண்ணியிருந்துருக்க, எல்லாம் விடாத பண்ணிட்டுருக்க. இருந்தாலும் நீ ஆஃபீஸ் போகிறதே 10, 12, 24 காயத்ரி அவசர அவசரமாக பண்ண முடிஞ்சுது. சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு போருமான டைம் இல்லை. இப்போவோ உனக்கு காப்பி வர வரைக்கும் 2 மணி நேரம் சாலிடாக டைம் இருக்குது. அதனால் பிராதஸ்நானத்தை பண்ணிவிட்டு சஹஸ்ர ஆவர்த்தி காயத்ரி பண்ணேன்னு, 1000 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணேன் அப்படின்னு. கிழவர் பார்த்தார், லேசுப்பட்டவர் இல்லைவர். சரி பண்ணிட்டு உட்காந்தா எப்படியும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். பண்ணுறது கஷ்டம்தான். இந்த வயசுக்கு மேலே உட்காந்து 2 hours உட்காந்துட்டு 1000 ஆவர்த்தி காயத்ரி பண்ணுறதுங்கிறது ஃபிசிக்கலாக கொஞ்சம் முடியாத காரியம்தான். ஆனால் ஒன்றும் அது இனிஷியலாக தான் அப்படி முடியாத இருக்கும். ஒரு 10 நாள் நீ பல்ல கடிச்சுன்னு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தோட சக்தியினால் அதில் உள்ள அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை அனுபவிக்க ஒன்னால் விடுறதுக்கு மனசு வராது. அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் நீ கொஞ்சம் பண்ணி பாரு. நீ அப்படி பண்ண ஆரம்பித்து நீ அதில் மனசு ஊனி எடுத்துனா, நீ இந்த காயத்ரி 1000 முடிக்கணுங்கிறதுலையே கான்சன்ட்ரேஷன் இருந்து பண்ணுறதுனால என்ன ஆகிடும், காப்பி மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், உன் சம்சாரம் பார்ப்போம். இந்த பிராமணன் என்ன தினம் காப்பிக்கு சுற்றி வருவார், இப்போ என்னாச்சு திடீர்னு இவருக்கு மூக்கை பிடிச்சின்னு உட்காந்துருக்கார் அப்படின்னு என்ன பண்ணால், காப்பி கொடுக்கலன்னா அடுத்தது சமையலுக்கு போக முடியாது. உடனே அவள் பாப்பர், இவர் வந்து கேட்கலன்னொன்னே ஒரு காப்பியை கலந்து போரும் மூக்கை பிடிச்சினது இந்தாங்க அதை வாயில் ஊற்றிங்க அப்படின்னு கொண்டு காப்பியை கொடுப்போம். இப்போ காப்பிக்கு காப்பியும் ஆச்சு, காயத்ரிக்கு காயத்ரியும் ஆச்சு. ஆச்சா? அவர் பார்த்தார், சரி அப்புறம் அப்படின்னு. வீட்டில் பூஜையெல்லாம் இருக்குது, சாலகிராமம் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பஞ்சாயத்தன பூஜையெல்லாம் உங்கள் அப்பா தாத்தா எல்லோரும் பண்ணியிருந்தது தான். நீ ஆஃபீஸ் போகிறதுனால அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத இருந்தது, ஓடினா அவசரப்பட்டு. இப்போது டைம் இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே போய் ஒரு ருத்ரம் சொல்லு, சமக்கம் சொல்லு, எத்தையோ சொல்லி அபிஷேகம் பண்ணு, ஒரு பூஜை பண்ணு. பண்ணினத்தோடு இல்லை, உனக்கோ சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்க, ஒரு ராமாயணம் பாகவதம் அது மாதிரி நீ நல்ல புஸ்தகம் ஒன்று எடுத்து வச்சுக்கோ, அதில் தினம் கொஞ்சம் கொஞ்சம் பாராயணம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோ. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ இந்த காப்பியும் குடிச்சிட்டு பூஜை ரூமுக்கு போய் இந்த பூஜை பண்ணுறது பாராயணம் பண்ணுறது போனால் இதெல்லாம் ஒரு 2 hours போல் செலவாயிடும். ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, இந்த ரிட்டையர் ஆனவா மட்டும் வேலை பார்க்குறவாளுக்கு முன்னால் எப்போ வரக்கூடாதுன்னு, அவள் ஆஃபீஸ் கிளம்பி போகிற வரைக்கும் அவள் எதிர்க்க கண்ணிலேயே படக்கூடாது. சமையல் உள்ள அவள் அவசரமாக சமைச்சுன்னு இருக்கிறதே, அப்போ தான் பால்காரன் வருவார், அப்போ தான் ஏதோ ஒரு டெலிஃபோன் அடிக்கும், அப்போ தான் குழந்தையெல்லாம் எங்கே அம்மா என் பேனா எங்கெங்கும், இவர் அதை காணும்ப இதை காணும்ப, வீடு அப்போ தான் ஒரு பிரளயம், எல்லார் வீட்லேயும் ஏந்துண்டு அப்போ தான் ஒரு 3 hours ஒரு பெரிய மகா பிரளய காலம். அப்போது இந்த வேலை வெட்டி இல்லாத சும்மா இவர் பாட்டுக்கு ஜம்முன்னு இப்படி கால் மேலே காலை போட்டுன்னு இப்படி பேப்பரை வச்சுன்னு ஹாலில் உட்காந்தா போகிறவா வரவாளுக்கெல்லாம் கண்டாக இருக்கும். இந்த கழவரை பாரு இங்கே குறுக்க காலை நீட்டுண்டு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணிடணும், அவள் கண்ணிலேயே படக்கூடாது, எங்கேயானு போய் ஒளிஞ்சிக்கணும். அதுக்கு ஒரே நல்ல இடம் பூஜை ரூம் தான். ஏன்னு அப்போ தான் அங்கே ஒருத்தரும் எட்டியே பார்க்க மாட்டான். அதனால் நீ அங்கே போய்டு உட்காந்துக்கோ. இந்த பூஜை எல்லாம் முடி எல்லாம் பண்ணு. கிட்டத்தட்ட 9 மணி 10 மணி ஆகிடும். அதுக்குள்ளே என்ன ஆகிடும், உன் புள்ள ஆஃபீஸுக்கு போய், உன் பேரம்பேத்தியெல்லாம் ஸ்கூலுக்கு போய், எல்லாம் போய் வீடு ஒரேடியாக அமைதியாகிடும். இது எல்லாம் ஆனோன்னு உன்னோட நாட்டு பொண்ணாக இருக்கட்டும், உன் சம்சாரமாக இருக்கட்டும், அவள் 2 பேரும் காலம்பரை ஏந்துன்னு இந்த ஒரே சுற்றுறாளா, அதில் இந்த லேடிஸ்க்கு டயர்டாகிடும். உடனே படுத்துண்டா தேவையில்லை போல் இருக்கும். படுத்துக்கலான்னா சாப்பிட்டு படுத்துட்டா தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கும். சாப்பிட்ணுன்னா நீ ஒருத்தன் இருக்கிறதே உன்னை சாப்பிடாத அவளுக்கு சாப்பிட முடியாது. உடனே என்ன பண்ணுவோம், நாட்டு பொண்ணு வந்து கூப்பிடுவோம், அப்பா அது சூடு ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்ருங்க வருவா அப்படிம்போ. உடனே பிரியத்தில் கூப்பிட்றான்னு நினச்சி நீ மயங்கிடாத, நீ தின்னாதான் அவதுங்கலாம். ஆச்சா, சாப்பிட்டோன்னு இப்போது ஹிந்து பேப்பர் அனாதையாக கிடக்க போகிறது, சீண்டுவாரத்து. இப்போ எடுத்துன்னு பாராயணம் பண்ணேன். இப்போ இனிமேல் பஸ்ஸு கவுந்தது, ரயில் நிமிது, நீ நிமித்த போகிறியா, கவுக்க போகிறியா, தியானம் பண்ண போகிறியா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏதோ வம்பு பேச போகிறோம், பார்க்க போகிற. இந்த தெரிஞ்சுக்கிற வம்பை காலங்காலத்தால் தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன, மத்தியானம் தெரிஞ்சுக்க கூடாதா?
ஆஃப்டர்நூன் தெரிஞ்சுக்கப்படாதா? அதனால் இப்போ படி. நீ வயசான உடம்பா 4 மணிக்கே எழுந்திருக்கிறியா, சாப்பிட்றவும் சாப்பிட்டுட்டியா, இப்போ பேப்பர் எடுத்துன்னு படித்தோடனே தூக்கம் வந்துடும். தூங்கு நல்லதா. உடனே 3 மணிக்கு எழுந்துட்டா நீ கேட்கவே வேணா காஃபியை கொடுப்பா, குடிச்சிக்கோ. குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரு பைய எடுத்துக்கோ, வெளியில் வாசலில் போ. டாக்டர்ஸ்லாம் வாக் பண்ணுங்கிறோம். அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. நீ என்ன பண்ணு, பக்கத்தில் கபாலி கோவில் இருக்குது. இனிமேல் வாக் பண்ணு அப்படின்னா சுகர் குறையிறதுக்கு இனிமேல் பீச்சில் போய் நாயை இழுத்துன்னு போனால் தான் என்ன, அழகாக 4 மாட வீதியை 4 தரம் பிரதட்சணம் பண்ணினாலே கிலோமீட்டரும் கவர் ஆகிடும். புண்ணியத்துக்கு புண்ணியம் வரும். இப்படி 4 தரம் இப்படி ஊரில் சுற்று, கோவிலுக்கு போ, குளத்துக்கு போ. அப்படி போகிறதையே கூட இருக்கிற வீட்டில் இருக்கிற லேடிஸ்ட்டுகள், அம்மா நான் இனிமேல் மார்க்கெட்டு பக்கம் போகிறேன், இதான் நாளைக்கு கரிகா வேணுமா, சாமான் வேணுமா, எதானு வேணுமா, இப்படி கேட்டு வச்சுக்கோ. இல்லை பேரம்பேத்திலாம் ஸ்கூல்லேருந்து வந்தால், நீனும் படித்த நல்ல உத்தியோகத்தில் இருந்தவன், உனக்கு விஷயம் தெரிஞ்சோம், அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்குது ஸ்கூலு, என்ன ஆச்சு, உனக்கு எதான டவுட்ஸ் இருக்கா, எதான ஹோம்ஒர்க் பண்ணுமா, நான் எதான தாத்தா ஹெல்ப் பண்ணிட்டுமா, இப்படின்னு இந்த குழந்தைகள்கிட்ட பிரியங்காமி அவளுக்கு ஏதானு யூஸ்ஃபுல்லாக கைங்கரியம் பண்ணுறாப்புல இது. இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஏதோ கரிகா வாங்கிறது, ஏதோ பால் வாங்கி, ஏதோ ஒரு ஒன்றால் முடிஞ்சது செய்கிறதுன்னு வச்சுக்கோ. இப்படி நீனு ஏதானும் கான்ட்ரிபியூட் பண்ணுற அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சாதான் உன்னை பார்த்து சும்மா தானே உட்காந்துருக்கேன்னு அவள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். நீ அது இல்லாத ரிட்டையர் ஆகிட்டேன்னு வரும்னா எப்போ பாரு நாற்காலிலே உட்காந்து இதை கொண்டான்னாக்க கோவம் தான் வரும். வா, அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வா, வந்தோடனே ராத்திரி சாப்பிடு, படுத்துக்கோ. இப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோயேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு. இது சொன்னோன்னே கிழவருக்கு கொஞ்சம் சபலம். இதுவும் ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஏன் தோணலை? ஏதோ கோவத்தில் சன்னியாசம்ட்டோம், அங்கே வேறு ஏதோ தண்டெல்லாம் தூக்கின்னு வராப்பில் இருக்குது, பயமாக வேறு இருக்குது. போ. இவர் டயலமா வந்துடுத்து. இப்போ என்ன பண்ணுறது, திருப்பி சம்சாரத்துக்கு போகிறதா இல்லை சன்னியாசத்துக்கு வரதான்னு. ஏன்னா வந்ததுலேருந்து இவர் ரொம்ப ஒத்த காலில் என்ன நின்றுட்டு போய் எனக்கு சன்னியாசம்னு பெரியவா கொஞ்சம் நேரம் பேசாத விட்டா. இவர் யோஜனை பண்ணி உட்காண்டிருக்கிறதே ஒருத்தர் வந்தார், ஒரு மிடில் ஏஜ் பையன் வந்து ஓன்னு அழுதுண்டே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பெரியவா தான் பிரத்யட்ச தெய்வம், நடமாடும் தெய்வம், பெரியவாள்கிட்ட குறைய சொல்லணும்னு நினச்சின்னு வந்தேன், உடனே குறை தீர்ந்துடுத்து அப்படி இப்படின்னு அழுதார். வேறு யாருன்னா இந்த கிழவரோட புள்ள. இந்த கிழவருக்கு ஏதோ விரக்தியில் காலங்காலத்தால் 4 மணிக்கு எழுந்துட்டவர் ஒரு கோவத்தில் பொண்டாட்டிகிட்ட சொல்லாத, பிள்ளைகிட்ட சொல்லாத, ஒன்றும் சொல்லாத இவர் பாட்டுக்கு கையில் ஒரு பணத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத காஞ்சிபுரம் போகலான்ட்டு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டார். அந்த அம்மா காப்பியை வச்சுன்னு பார்த்துருக்கா, ஆளை காணும். இங்கே தேட அங்கே தேட, அவளுக்கு என்னடா அது உங்கள் அப்பா எங்கே போனார், காலங்காலத்தால் காப்பி கூட குடிக்காத, எங்கேயும் போக மாட்டார். அப்படி இப்படின்னு பார்த்தா யாரான ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே போகிற இங்கே போனேன்னா உறவுக்கார வீட்டு, ஃப்ரெண்டு வீடு, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. ஒரு இடத்துலையும் இவர் எங்கே இருக்காருனே தெரியல. எங்கே கேட்டாலும் இங்கே வரலையேங்கிறார். இது நேரம் ஆக ஆக இந்த அம்மாவுக்கு கவலை வந்துடுத்து. இவர் எங்கே போனார், என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு என்ன ஆரம்பிச்சுட்டா, அழ ஆரம்பிச்சுட்டா பிள்ளைகிட்ட. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அப்பாவை கண்டுபிடிச்சா ஆகணும், நீ இப்போ ஆஃபீஸ்லாம் போகக்கூடாதுன்னு. உடனே பிள்ளைக்கும் கவலை வந்துடுத்தோ. லீவை போட்டுட்டு தேடுன்னு தேடுறா. 10 மணி 11 மணி வரைக்கும் ஒரு இடத்துலையும் ஒன்றும் கிடைக்கல. இனிமேல் ஈர்ச்சியூர்லாம் பார்த்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த அம்மா அழுதா. இது என்னாச்சு இந்த பிராமணனுக்கு, எங்கே போனார், என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் எனக்கு ஒன்று தான் தோன்றுறது, நீ உடனே கிளம்பி காஞ்சிபுரம் போ, பெரியவாள்கிட்ட சொல்லு. ஏன்னா நமக்கு எதுவாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போய் சொல்லி, பெரியவா தான் நமக்கு. அதனால் பெரியவாள்கிட்ட போய் சொல்லு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, எங்கே இருக்கிற ஏது இருக்கிற ஒன்றும் தெரியல, பெரியவா அனுகிரகத்தில் அப்பா கிடைக்கணும்னு போய் வேண்டிக்கோ அப்படின்னு பிள்ளைய துரத்திட்டா காஞ்சிபுரத்துக்கு. அவன் ஒரு காரை எடுத்துன்னு நேராக வந்தால் பெரியவாள்கிட்ட காரத்தாலேருந்து அப்பா காணும், என்ன பண்ணுன்னு தெரில, எங்கே இருக்காலும் தெரில, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணோம்னா இவர் அப்பா என்ன இருக்குன்னு பெரியவாளுக்கு ஏற்றாப்புற உட்காந்து 2 கிழவாளும் பேசின்னு இருக்கா. இது பெரியவாளுக்கிட்ட அப்பாவை பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷம், அப்பா இங்கே தான் இருக்கார் அப்படின்னு. அதைத்தான் பெரியவாள்கிட்ட சொல்ல. பெரியவாள்கிட்ட அப்பா எங்கே இருக்கான்னு கேட்கணும்னு நினச்சின்னு வந்தேன், எய்தாப்பில் தான் இருக்கார் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அப்பாவை காணும்னு அம்மா தூத்தம் கூட குடிக்கல, கர்த்தாலேருந்து அழுதுன்னு இருக்கா, அப்பாவை காணும்னு. நானும் ஆஃபீஸ் லீவ் போட்டு தேடின்னு நேரம் அப்படின்னார்.
இதெல்லாம் கேட்டோன்னே கிழவருக்கு சர்ன்னு இறங்கி எடுத்தோம். இது நம்மளை காணும்னு ஆம்படியா தண்ணி கூட குடிக்கலையா? ஏற இறங்க பார்த்தார். அவ்வளோதான், நான் போயிட்டு வரேன், உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னார். பையனோட காரில் ஏறிண்டு போயிட்டார். அசிட்டு மாதிரி பெரியவா பார்த்துன்னு இருக்கா. இந்த கிழவரை நம்பி சன்னியாசம் கொடுத்துருந்தா என்ன இருக்குனாரு, காஷாய தண்டத்தோட ஏறின்னு போயிருப்பார் காரில். இதான் சுதா மதுரிமா மஞ்சு பாஷனாய நமோ நம அப்படின்னு. நாம் என்ன தான் இமோஷ்னலாக போனால் கூட அங்கே குருங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னர். நாம் என்ன கோபத்தோட இன்னுமே எமோஷனோட எப்படி போனாலும் அதை அப்படியே அவர் தணிக்கிறவராக இருக்கணுமே வழிய இதை இன்னும் வளர்க்குறவராக இருந்தானே பிரயோஜனம் இல்லை. நாமளே டென்ஷனில் போகிறோம், கவலையில் போகிறோன்னா, நமக்கு மேலே கவலைப்பட்டுன்னு குருஜி உட்கார்ந்தார்னா, நாமளே கோச்சுன்னு போகிறோம் அப்படின்னா அவர் நமக்கு மேலே கோபமாக இருந்தார்னா பிரயோஜனம் இல்லை. அது குருவோட லட்சணம் என்ன அப்படின்னர். சாந்தா மகாந்தோ நிவசன்னி சந்தா வசந்தவத் லோகஹிதம் சரந்தா தீர்ணாஹா ஸ்வயம் பீமபவார்ணவம்